ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் கசப்பே இல்லாத பாகற்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதனால் சரி உங்களுக்கும் ட்ரை பண்ணி செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவடகம் இருக்குங்க இல்லையா, அதை போடுங்க. சில பேர் வெந்தயம் கடுகு போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு. கருவடகம் போட்டால் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கசப்பே இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் செய்வீங்க, நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா தோல் உரித்து நல்லா போட்டுருணுங்க. ஏன்னா அந்த பாகற்காய்க்கு சின்ன வெங்காயம் பூண்டு டேஸ்ட் இருக்கே, அப்பப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது நம்ம ஒரு 10 நாளைக்கு கூட இந்த குழம்பு வச்சுக்கலாம், எந்த கெட்டே போகாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா சுருளை வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி, நைஸாக அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு, கிரேவி டேஸ்ட்டு கொடுத்துரும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அப்படியே ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா சுருளை வதங்கணும். ஏன்னா அந்த வதங்க தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லையா. அது மாதிரி சுருளை வதங்கினதுக்கப்புறம் பாகற்காய் ஏற்கனவே கழுவி நான் ரவுண்டு பீஸாக வச்சுருக்கேன். இது ஏற்கனவே தனியாக வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயில் வதக்கி தனியாக ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா சுருளை வதக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கசப்புலாம் போகும். நம்ம சுருளை வதக்கினா தான் அந்த கசப்பு தன்மை போகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜீனிலாம் போடுவாங்க. அதெல்லாம் ஜீனிலாம் போடக்கூடாது, அந்த கசப்பு இல்லாததுக்கு. சுருளை வதக்கினாவே அது சரியாயிடும். இங்கே பாருங்கள், இப்படி சுருளை வதக்கினதுக்கப்புறம் நான் அந்த குழம்பு இதில் நான் மாற்றிக்கிட்டேன், தனியாக எடுத்து வச்சு மாற்றிக்கிட்டேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், இது நல்லா போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே சுருளை வதக்கணும். நான் நல்லெண்ணெயில் தான் தாளித்தேன். அதனால் கடலெல்லாம் தாளிக்கல, நல்லெண்ணெயில் தான் தாளித்தேன். ஏன்னா அதுதான் நல்ல குளுமை தருங்கிறதுனால நான் நல்லெண்ணெயில் தாளித்தேன். அப்பயும் கெட்டு போகாது, ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் தாளித்து அதை நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா அந்த மசாலாவையும் போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ஹை லெவலில் வச்சா தீஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லாவே பரட்டி விட்டிங்கன்னா அந்த மசாலாவோடைய வாடை போயிடும். அதுக்கப்புறம் தனியாக ஏற்கனவே நான் புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த புளியும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி பாருங்கள். கொதிக்கக்குள்ளேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்கக்குள்ளேயே அவ்வளோ டேஸ்ட்டுங்கிறேன், அவ்வளோ வாசமாக இருக்கும். நல்லா டேஸ்ட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிங்கன்னா இந்த குழம்பு சப்பாத்தி கூட நம்ம தொட்டுக்கலாம். எனக்கு பிடிக்கும், நான் சப்பாத்திக்கு தொட்டுப்பேன். நீங்கள் எப்படி தொட்டுப்பீங்களோ தெரில, அது உங்களோட விருப்பு. இதுக்கு இதில் ஒரு பூண்டு ஒரு கட்டி போட்டிருக்கோம் முழுசாக. ஏன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் இருக்கும். அது இல்லாமல் பூண்டை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிட்டு அதில் உள்ள போட்டிருக்கேன் முழு கட்டி. ஏன்னா அதை பசங்களுக்கு கூட நம்ம வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். பூண்டு செரிமானத்துக்காகங்கிறதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சுருக்கு பாருங்கள். நல்லெண்ணெய் தாங்க. குழம்பு கொதிக்கக்குள்ளேயே அவ்வளோ வாசமாக இருந்தது. இதுக்கு இல்லைனா ஒரு முட்டை வச்சு, ஒரு அப்பளம், இல்லைனா ஒரு வத்தல் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படிலாம் கீரை நம்ம முளைக்கீரையை கட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக துவட்டுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. நான் முட்டை வத்தல் தான் வச்சுக்கிட்டேன், நல்லா இருந்தது. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்க நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு